ஜென் கவிதைகள் ரொம்ப முக்கியமான, இது போல் பௌத்த மரபிலிருந்து வந்த கவிதைகள். அதில் ஒரு கவிதை இருக்குது. ஒரு மழை காலத்தில் ஒரு போர் வீரன் வீடு திரும்பி வந்துட்டுருக்கிறான். யுத்தம் முடிந்து திரும்பி வரான். பெரிய உடைவாளோடு அவன் வரான். வரும்போது மழைக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஒரு இடத்துல நிற்கிறான். அது ஒரு குளம். அந்த குளத்தில் இருக்கக்கூடிய ஒரு தவளை அவனை பார்த்து சிரிக்குது. அப்போ அந்த தவளையும் அந்த போர் வீரனுக்கும் நடக்கக்கூடிய உரையாடலை தான் அந்த கவிஞர் எழுதியிருக்கிறார். அந்த தவளை அந்த போர் வீரனை பார்த்து சிரித்த உடனே அவன் கேட்குறான், பயமா இல்லையா அப்படின்னு. அந்த தவளை சொல்லுது, எதுக்கும் நான் பயப்படவே மாட்டேன், நான் ஏன் உன்னை பார்த்து பயப்படணும்னு. அவன் உடைவாளை உருவி காட்டுறான். உடைவாளை உருவி காட்டினோடனே அது சொல்லுது, உன்னுடைய உடைவாளுக்கு வேண்டுமானால் ரத்தத்தை ருசிக்கிற தன்மை இருக்கலாம், எனக்கு ரத்தம் பிடிக்காது, ஆனால் நான் மழை பிடிக்கக்கூடியவன், நான் மழை நீரை ஆராதிக்கக்கூடியவன் அப்படின்னு. அவன் சொல்கிறான், நான் நினைத்தா உன்னை ஒரே துண்டில் ரெண்டாக வெட்டிட முடியும் அப்படின்னு. அது சொல்லுது, நீ என்னை கொல்லுவேன்னு பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் என் ஆனந்தத்தின் போக்கில் நான் கத்தி பாடிக்கிட்டே இருப்பேன், அதை உன்னால் தடுக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த தவளை சொல்லுது, உன்னை விட பெரியது என்னிடம் ஒன்று இருக்குன்னு. என்னன்னு கேட்டோடனே அது சொல்லுது, பாடுகிற சுதந்திரம், பேசுகிற சுதந்திரம், குரல் கொடுக்கிற சுதந்திரம் இருக்குன்னு சொல்லுது. அப்படின்னா ஒரு கவிதையில் தவிர உலகில் வேறு எங்குமே ஒரு தவளையும் போர் வீரனும் சந்தித்து கொள்ளவே முடியாது. ஒருவேளை அப்படி சந்திப்பே நடந்திருந்தால் கூட யாரும் பதிவு பண்ணவே மாட்டாங்க. உலகில் இவ்வளவு பெரிய பெரிய போர்க்கள காட்சிகள் இருக்கும்போது ஒரு கவிஞன் எங்கே சந்திக்க வைக்கிறான்னா ஒரு தவளையும் போர் வீரனையும் சந்திக்க வைத்து, உன்னுடைய உடை வாழுக்கு இங்கே வேலையே இல்லை, இது மழை பெய்கிற நேரம், அந்த இன்னிசையை கேட்கிற நேரம், இங்கே நீ போர் வீரனாக இருந்தால் யாரோ கட்டளை, யாருக்கோ சண்டை போட்ட, யாருக்கோ இறந்து போகிற, நான் என் சொந்தத்தில் பாடிட்டு இருக்கேன்ப்பா, உன்னை கண்டு பயப்பட மாட்டேன்ப்பான்னு சொல்லுது. அப்போது கவிதை எங்கோ ஒரு நிலத்தில் ஏதோ ஒரு கவிஞர் ஒரு 10ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டில் எழுதுகிறார். ஆனால் நூற்றாண்டுகளை கடந்து படிக்கிற எனக்கு என் வாழ்க்கைக்கு அது ஒரு அர்த்தத்தை கொடுக்கு. என்ன அர்த்தத்தை கொடுக்குதுன்னா, எந்த விஷயங்கள் உலகில் மற்றவர்களுடைய கண்ணில் படலையோ, எதை மற்றவர்கள் எளிதாக பார்க்குறாங்களோ, எதை சாதாரணமாக நினைச்சு கடந்து போகிறார்களோ, அதைத்தான் அசாதாரணமாக்குறாங்க கவிஞர்கள். அதைத்தான் கவிஞர்கள் முதன்மைப்படுத்துகிறாங்க. தேவதச்சனுடைய ஒரு கவிதை வரி இருக்கிறது. அவர் சொல்கிறார், ஒரு இலையின் முன்பக்கத்திற்கு அதன் பின்பக்கத்திடம் சொல்லுவதற்கு ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு. நான் என் வாழ்க்கையில் அப்படி ஒரு இலையினுடைய முன்பக்கம் பின்பக்கத்திட்ட பேசணும்னு நினைச்சதே இல்லை. ஆனால் படித்த உடனே அப்படி ஒரு சிலிப்பு இருக்குது, உண்மையில் சொல்கிறதுக்கு ஏதோ இருக்கு போல இருக்கு. அழகாக அடுத்த வரியை கோர்க்கிறார், ஒரு தாய் தன் மகளிடம் சொல்வது போல. இலையும் அதனுடைய பின்பக்கமும் தாயும் மகளும் போலையா. சொன்ன உடனே என் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தொட்டி செடியுடைய இலைகளும் உடனடியாக வேற உலகத்தை வாங்க, எங்கோ ஒரு மாயம் அல்ல, கண் முன்னாடி ஒரு கவிதை மாயத்தை நிகழ்த்தியது. அப்போ நல்ல கவிதைகள் நமக்கு தரக்கூடியது என்னன்னா, நம்மளுடைய பார்வைகளை அது மாற்றுது, இந்த உலகை புதிதாக்கி காட்டுகிறது. அந்த வேலையை செய்யக்கூடிய கவிஞர்கள், அந்த மாதிரியான கவிதைகளை எந்த படைப்பாளி எழுதினாலும் அவர் அந்த மொழியினுடைய மிக முக்கியமான படைப்பாளியாக நான் நினைப்பேன். அவருடைய கவிதைகளை நிச்சயமாக கொண்டாடுவேன். தங்க வாங்குவதற்கு நீங்கள் போனால் உங்கள் நகை கடையில் என்ன செய்வாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய நகை தங்கத்தை எடை போடுவதற்கு ஒரு சின்ன குன்றிமணியை வைத்திருப்பாங்க. அந்த குன்றிமணிங்கிறது எங்களோட பள்ளிக்கூடத்தில் நாங்கள் விளையாடுகிற எங்களோட மைதானத்தில் சதறி கிடக்கக்கூடிய ஒரு விதை. யாரும் பொருட்படுத்தவே மாட்டாங்க அந்த குன்றிமணியெல்லாம். சின்ன குழந்தைங்கள் அந்த குன்றிமணியை பொறுக்கி கையில் வச்சு விளையாடுவாங்க. குருவாயூர் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு பெரிய பாத்திரம் நிறைய குன்றிமணி இருக்கும். அதை கையை விட்டு உங்கள் பிரார்த்தனையை சொல்லுங்கம்பாங்க. ஆனால் குன்றிமணி தான் நண்பர்களே தங்கத்தை அளவிடக்கூடிய எடையாக இருக்கிறது. எடைக்கற்கள் அல்ல. 1 கிலோ 2 கிலோக்கெல்லாம் தங்க கடையில் ஒரு வேலையும் கிடையாது. ஒரு எளிய விதையாக கருதப்படக்கூடிய குன்றிமணியை கொண்டுதான் தங்கத்தை நெருக்கிறார்கள் என்றால், தங்கத்தை நெருப்பதற்கு ஒரு தானியம் தேவைப்படுகிறது, ஒரு விதை தேவைப்படுகிறது. அந்த விதையை யோசித்து பாருங்கள், நம்ம காலடியில் கிடக்கக்கூடிய ஒரு சாதாரண விதையை கொண்டு தான் தங்கத்தை மதிப்பிடுகிறோம்னா, அதுக்கு நிகராக ஒரு கவிதையை மதிப்பிடுவதற்கு எளிய, எல்லாரும் ஒன்றும் நல்லன்னு நினைக்கக்கூடிய சின்ன விஷயங்களிலிருந்து தான் நம்ம மதிப்பிடணும். அந்த தங்கத்தை மதிப்பிடக்கூடிய அந்த குன்றிமணிக்கு என்ன எடை அப்படின்னா 1/2 கிராம். அது 4 நெல் சேர்ந்தால் ஒரு குன்றிமணி, 2 குன்றிமணி சேர்ந்தால் 1 கிராம். கிராமத்தில் சொல்லுவாங்க, ஒரு குன்றிமணி நகை இல்லை வீட்டில், குறைஞ்சபட்சம் ஒரு குந்துமணியாவது வாங்கி வச்சுக்கிடணும்னு சொல்லுவாங்க.
அப்போது அந்த விதை மதிப்பிடக்கூடிய ஏதோ ஒரு பெரிய வேலைக்கு உரிய சிறிய இதாக இருக்குது. கவிதை அப்படிங்கக்கூடியதும் இந்த பெரிய சமூகத்திற்கு, இந்த பெரிய சமூகத்தினுடைய செயல்களுக்கு மதிப்பிடக்கூடிய சிறிய குன்றிமணி தான் நண்பர்களே. அது ஒரு பெரிய ஒரு பொருளாக நான் நினைக்கிறேன். ஆனால் இதை கொண்டு நீங்கள் அதை மதிப்பிடவும் அதனுடைய எடையை நிர்ணயிக்கவும் முடியும். அப்போது ஒரு கவிதை படிக்க தொடங்குகிற போது ஒருவர் என்ன எழுதுகிறார்? அவர் நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறார். 6 கவிதை நூல்கள் வந்திருக்கு. தொடர்ந்து கவிதைகள் எழுதுகிறார். ஒருவரிடமிருந்து கவிதையாக எது வருகிறது? அவரை சுற்றி இவ்வளோ விஷயங்கள் நடக்கு. எதை அவர் கவிதையாக எழுதுகிறார்? ஏன் திரும்ப திரும்ப சில விஷயங்களை எழுதிக்கிட்டே இருக்கிறார்? நான் அவருடைய முந்தைய கவிதை தொப்பும் படித்தேன், இதையும் படித்தேன். படிக்கும்போது இந்த கவிதைகளுடைய பொதுவாக ஒன்றை பார்க்கிறேன். தந்தையின் மீது ஒரு பேரன்பு கொண்ட, ஆனால் தந்தையிடமிருந்து விலகி இருக்கக்கூடிய ஒரு தான் சீமான். அவருடைய கவிதைக்குள்ளாடி எல்லாத்துக்குள்ளாடியும் ஒரு தந்தைக்கான ஏக்கம் இருக்குது. அந்த தந்தை எங்கோ போயிட்டார். தந்தையினுடைய மரணம் எப்படி நடந்திருக்கும்? தந்தை எங்கே இருந்திருப்பார்? தாயால் வளர்க்கப்பட்டவர்கள், தந்தையின் மீது பெரிய பாசம் கொண்டவர்கள். அதே நேரத்தில் அந்த தாய் கஷ்டத்துக்கு இடையிலையும் பிள்ளைங்களை எப்படியாவது வளர்த்தணும்னு நினைக்கிறவங்களுடைய வீட்டிலேருந்து வளர்கிறாங்க இல்லையா? அந்த நெருக்கடியை, அந்த வாழ்க்கை துயரம் ஒருவரை என்ன செய்யும் அப்படின்னா, நிறைய விஷயங்களை நம்பிக்கையோடும், இன்னும் சொல்லப்போனால் புதியதாக பார்க்கவும் வைக்கும். இவருடைய கவிதைக்குள்ளாடி அப்படி ஒரு உலகம் இருக்குது. என்னன்னா, அவர் வாழ்விலிருந்து, தன்னோட மண்ணிலிருந்து, தன்னுடைய வாழ்க்கை, சொந்த வாழ்க்கையினுடைய துயர்களிலிருந்தே தான் கவிதை எழுதுகிறார். அதில் அம்மா வராங்க, அந்த ஊர் வருது, அந்த ஊரினுடைய மக்கள் வராங்க. அவரோட திரைப்படத்தை போலவே அவருக்கு எழுதுவதற்கும் எடுப்பதற்கும் ஒரே உலகம்தான் இருக்கிறது. அவரை சுற்றிய வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கை மதுரையினுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களுடைய வாழ்க்கையாக இருக்கலாம். யாரும் எங்கேயும் வானத்திலேருந்து குதித்தவங்க இல்லை. எல்லோரும் நமக்கு தெரியும், அவங்கள எங்கேயாவது நம்ம பார்த்துருப்போம். அப்புறம் ஒருவர் கவிதை எழுத தொடங்குகிற காலகட்டத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய ஆவேசம் இருக்கு இல்லையா? அவர் முதல்ல எழுத தொடங்குகிற போது ஒரு காதல் கவிதையிலிருந்தோ, சமூகத்தின் பார்ப்பட்ட கோபத்திலிருந்தோ எழுத தொடங்குவாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்குள்ளாடி அந்த உலகம் கனிய தொடங்கும். டாகூர் கனி கொய்தல் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதில் அவர் சொல்லுகிறார், இளமை அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னா, மலர் இருக்கிறது இல்லையா? ஒரு மலர் முழுமையாக மலரும் போது அதிலிருந்து 1-2 இதழ்களை கொடு அப்படின்னு சொல்லி காற்று கேட்குமா? அட, காற்றுக்கு தானே கொடுக்குறோம் அப்படின்னு மலரும் 1-2 இதழ்களை கொடுத்துருமா? ஆனால் 1-2 இதழ்கள் போனால் பரவாயில்லை என்று நினைக்கக்கூடிய மலராகத்தான் நான் இளமையில் இருந்தேன். ஆனால் கொஞ்சம் வயதானது, நடுத்தர வயதிற்கு வர்றேன், பொறுப்புகளை ஏற்கிறேன். அப்போ என்ன ஆகிறேன்னா, நான் கனியாக மாறுகிறேன். கனி எதையும் தராது. கனி தனக்குள்ளாடி முழுமையாக கனிந்தால் ஒரு வாசனையை தரும். வாசனை தெரிந்தால் அந்த கனி கனிந்து விட்டதுன்னு இருக்குது. உங்களுக்கு உள்ளாடி அந்த மாற்றம் நடந்து நீங்கள் கனிந்தால் நீங்கள் கனியாக மாறுவீங்க. மலரை போல ஒரு வாசனையும் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்கிறார். ஒரு கவிஞனுடைய முதன்மையான பணியாக நான் நினைப்பது, அவன் தனக்குள்ளாடி கனியணும். கனிவது எளிதானதல்ல, அவசரமாக நடந்துடாது. எந்த மரமும் நாளைக்கு காலையில் பழம் கொடுத்துடாது. ஆணாக நடக்கும், அவருக்கே தெரியாமலும் நடக்கும். ஆனால் நடந்தால் அதனுடைய வாசனையை நம்ம தெரியும். அதே நேரத்தில் கனி மரத்தில் தங்கிவிடாது. எந்த கனியாலும் மரத்திற்கு ஒரு பயனும் கிடையாது. கனி பிறருக்கானது. கனி ருசி யாரோ ஒருவர் சாப்பிடக்கூடியவருக்கானது. அப்படின்னா ஒரு கவிஞன் உள்ளே கனிய தொடங்கினால் அவனிடமிருந்து சமூகத்திற்கான ஒரு பங்களிப்பு வரும். அந்த பங்களிப்பு என்ன இருக்குன்னா, யாரோ ஒருவருக்கு இருக்கும். இப்போ நந்தலாலா ரசித்து அவருடைய கவிதைகளை சொல்லுகிறார் என்றால் அந்த கனியை அவர் உண்டு அதனுடைய ருசியை சொல்கிறார். எந்த மரமும் தன் கனிகளை தானே சாப்பிடவும் செய்யாது, அதற்கு பயனும் கிடையாது. ஆனால் தர வைப்பது, கனிதல் அதனுடைய இயல்பு. அப்படித்தான் இவருக்குள்ளாடியும் இருக்குது. இவருடைய கவிதைகளை நான் கவிதைகளை படிக்கும்போது ஒரு தேன் சாப்பிடுவது போல் குறைவாக சாப்பிடணும், ஆனால் அதை ருசிக்கணும்னு நினைப்பேன். நிறையா ஒரு தட்டு நிறைய சோறு போட்டு சாப்பிடுவது போல் ஒரு கவிதையை சாப்பிட முடியாது. ஒரு ஸ்பூன் தேன் எப்படி காலையில் சாப்பிட்றோமோ அப்படி ஒரு கவிதை நூல்லேருந்து சில கவிதைகளை படித்து அன்றைய தினத்திற்கான கவிதை அது போதும்னு நினைப்பேன். அப்படி தான் இவர் அனுப்பினோன்னு ஒன்றுமே சொல்ல, வழக்கமாக படிச்சுட்டு சொல்லுவேன். நான் 2-3 நாட்களாக கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய கவிதையை படிக்கேன். இப்படி ஒரு நூலே இருந்தால் கூட இந்த நூலை ஒரு கேக்கை வச்சுட்டு சாப்பிடக்கூடிய சிறுமி கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி சாப்பிட்றது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவேன். இந்த தொகுப்பை படிக்கும்போது எனக்கு அவருடைய முந்தைய தொகுப்பிலேருந்து ஒரு மாற்றத்தை பார்த்தேன். முந்தைய தொகுப்பில் ஒரு கொந்தளிப்பான நகர வாழ்க்கை தன்னை துரத்துகிறது நினைத்த ஒரு மனிதனிடமிருந்து மாறி இந்த தொகுப்பில் இவருக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கு. தன்னுடைய நினைவுகளையும்
அந்த நினைவில் இருக்கக்கூடிய மனிதர்களையும் அவர்களிடமிருந்து தான் பெற்றதையும் சொல்லக்கூடிய கவிஞராக மாறியிருக்கிறார். ஆனாலும் ஒருவர் எப்போதெல்லாம் கடந்த காலத்துக்கு போகிறாரோ, கடந்த காலத்தினுடைய நினைவுகளை பற்றி பேச தொடங்குகிறாரோ, அப்போதெல்லாம் அவருக்கு மகிழ்ச்சி உருவாது. ஏன்னா அப்போல்லாம் அப்படி இருந்தது, அந்த வாழ்க்கை அப்படி இருந்தது. உண்மையில் நாம் நினைவுகளுக்கு திரும்ப தொடங்க தொடங்க சமகாலம் நல்லா இல்லைன்னு தான் அர்த்தம். சமகாலத்தில் கூடிய வாழ்க்கை, சமகாலத்தினுடைய நெருக்கடியெல்லாம் எனக்கு பிடிக்கலைன்னு தான் அர்த்தம். யாரெல்லாம் கடந்த காலத்தினுடைய நினைவுகளுக்குள் பின்னாடி போகிறாங்களோ அவர்களெல்லாம் நிகழ்காலத்தில் பிரச்சனைக்குள்ளே இருக்காங்க, நெருக்கடிக்குள்ளே இருக்கிறார்கள், தவிக்கிறார்கள் எதையோ வேண்டி அப்படின்னு தான் அர்த்தம். சாந்தமான, இன்னும் சொல்லப்போனால் நினைவுகளில் இருக்கக்கூடிய இத்தனை மனிதர்களையும் நாம் இழந்துட்டோம். அதுதான் உண்மை. அப்போ இந்த தொகுப்பு படிக்கும்போது யாரெல்லாம் மறைந்து நம்ம கண்ணை விட்டு போயிட்டாங்க, இவங்கெல்லாம் இல்லை இந்த உலகத்தில். ஆனால் அவர்கள் மறைவதற்கு ஒரு காரணமும் இல்லை. அப்படி நாம் ஒரு பொருளை இங்கே பொது இடத்துல போட்டு போகிற மாதிரி அவர்களை விட்டுட்டு போயிட்டோம். அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன வேலைகள் செய்த எளிய மனிதர்களாக இருந்தவங்கெல்லாம் மறைஞ்சு போயிட்டாங்க. இந்த தொகுப்பினுடைய முதல் கவிதை இருக்குது. ஒரு தொகுப்புக்கு பெரும்பாலும் அதுதான் ஒரு ஒரு நுழைவாயிலை போல, ஒரு படிக்கட்டை போல, ஒரு திறவுகோலை போல எப்போவுமே இருக்கும். ஏன்னா அதன் வழியாக நீங்கள் நுழையும் போது தான் அந்த கவிதை தொகுப்புக்குள்ளே போவீங்க. இதில் ஒரு தொகுப்பு இருக்குது. அந்த முதல் கவிதை சூரிய மகள் அப்படின்னு ஒரு கவிதை. கிணற்று மேட்டில் பார்த்ததாகவும் பின்புறம் பூத்திருந்த அரளிப்பூக்களை அவள் பறித்ததாகவும் சொன்னார்கள். அவள் எதையும் எடுத்துக்கொண்டு போகவில்லை வீட்டில் என்றார்கள். எல்லா கிணறுகளையும் எட்டி பார்த்தார்கள். மானம் போய்விட்டதாக கதறினார்கள். ஓடுகாலி என்று உமிழ்ந்தான் ஊர்கிழவன். அவள் பறித்த பூக்கள் கருப்பு கோயில் படிக்கட்டில் அரளிக்காய்களோடு இருந்தன. கிழக்கு சூரியன் தன் மகனை வாழ்த்தும் விதமாக கருப்பணசாமியின் வீச்செறிவாள் மீது ஒளி வீசி கொண்டிருந்தது. இதுதான் கவிதை. மறைமுகமாக அந்த தாத்தா சொல்கிறதுலேயே தெரியுது, ஒரு பொண்ணு அவள் விரும்பினபடி யார் கூடயோ ஓடிட்டா. ஆனால் அவள் அரளி பூக்களை பறித்திருக்கிறாள், சாகிறதுக்காக இல்லை. இன்னொன்று எங்கேயோ ஒரு இடத்துல கோயில் வாசலில் வச்சுட்டு போயிட்டா. என்ன நடந்ததுன்னு தெரியல. இந்த கவிதையை இப்போது ஒருவர் 2024 இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். ஆனால் தமிழினுடைய மிகப்பெரிய நீண்ட மரபு இருக்குது. உடன்போக்கு அப்படின்னு சொல்லுது இதை சங்க இலக்கியம். உடன்போக்குன்னா என்ன? விரும்பியவனோடு ஒரு பெண் வீட்டிலிருந்து வெளியே கிளம்பி போயிடுறது. 2000 வருடமாக தமிழ் குடும்பம் இன்னும் ஒரு பொண்ணு விரும்புறதை ஏற்றுக்கிடவே மாட்டேங்குது. அவளை இப்படி ஓட தான் வைக்குது. அவளும் நீ என்ன வேணாலும் தடை போடு, நான் விரும்பினவனை நோக்கி ஓடுவேங்கிறான். உடன்போக்கு அப்படிங்கிறதுல சங்க இலக்கியம் அதை வியந்து வியந்து சொல்லுது. கலித்தொகையில் ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டில் ஒரு அம்மா சொல்கிறாங்க, அந்த பொண்ணு போயிட்டா. போனால் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சந்தனம் மலை மேலே காய்க்குது, மலை மேலே விளையுது. ஆனால் சந்தனத்தை யாரோ ஒருவர் தானே உரசி எடுத்துக்கிட போகிறாங்க. எங்கோ கடலுக்கு அடியில் முத்து விளையுது, ஆனால் அந்த முத்தை யாரோ ஒருவர் எடுத்து மாலையாக கோர்த்துக்கிறாங்க. அப்படித்தான் ஒரு பொண்ணு நம்ம வீட்டில் இருந்தாலும் அவள் நமக்குரியவள் இல்லை, யாரோ ஒருவருக்குரியவள், அவற்றை போயிடுவா அப்படிங்கிறான். நான் சொல்லலை, கலித்தொகை 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுது. சொன்னதோடு அவளை அனுப்பி வைத்ததும் அவளுடைய தாயே அனுப்பி வைக்கிறாள். போயிட்டு வாமா அப்படிங்கிறான். நான் அப்போதெல்லாம் அதை படிக்கும்போது மௌனமாக யோசித்தேன், அந்த அப்பா என்ன தான் செஞ்சுட்டு இருந்தாருன்னு தெரியல. ஏன்னா சங்க இலக்கியத்தில் இவ்வளவு பெண்கள் உடன்போக்கி போகிற நேரத்தில் எல்லாம் அந்த தந்தை எங்கே இருந்தார், என்ன நினச்சாரு, ஒருவேளை அவர் காதலுக்கு தடுத்தாரா இல்லையான்னு தெரியல. ஆனால் இப்படி ஒன்று நடக்கிறது. யாரோ ஒரு பெண் யாரோ விரும்பியவரை நோக்கி போகிறாள். அது அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தானே. எதுக்கு ஒரு கிழவன் திடீர்னு ஓடுகாலின்னு சொல்கிறான். அந்த வரி தான் திரும்பவும் சங்க இலக்கியத்துக்கு சேருது. அதுக்கு பெயர் அலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அலர்னா என்ன அப்படின்னா ஊர் கூடி பேசுவது. ஊருக்கு வேறு வேலையே கிடையாது, எப்போவுமே அடுத்தவனை பற்றி பேசிகிட்டே தான் இருக்கும். அதிலும் இப்படி யாராவது ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறார்கள்னா ஊருக்கு பேசுறதுக்கு வேறு விஷயமே வேண்டாம். அப்போ ஊர் என்ன செய்கிறதா, அலர் பேசுகிறதுங்கிறது சங்க இலக்கியம். அப்படின்னா ஊர் பழி தூற்றுமா. இதில் சொன்ன இதே சொல்லையே சங்க இலக்கியம் இதே பொருளில் பயன்படுத்துது. அவள் ஓடுகாலி ஓடிட்டா. அவள் ஓடுகாலி என்றால் அவள் தனியாக ஓடலையே, ஒரு ஓடு காலன்னு இருக்கிறான்ல, அவனுக்கு ஒரு சங்கடம் பிரச்சனையும் கிடையாது. அப்போ தமிழ் மரபிலிருந்து ஒரு கவிதை தானே தன் போக்கில் போய் இணைந்து கொள்கிறது. அவர் சங்க இலக்கியத்தை எழுதணும்னு எழுதலை. சங்க இலக்கியத்தினுடைய மரபிலிருந்து நான் ஒரு புதிய கவிதையை உருவாக்குகிறேன்னு சொல்லலை. ஆனால் இந்த நினைவும் இந்த பண்பாடும், இன்னும் சொல்லப்போனால் கவிதை நமக்குள் எவ்வளவு ஆழமாக ஊடுருவிக்கிறது என்றால் ஒரு நவீன கவிஞனுக்குள்ளாடியும் அதே சங்க மரபு இருக்கு.
அதே அலர் இருக்கிறது, அதே ஊர் தூற்றுகிறது இருக்குது, அதே உடன்போக்கு இருக்குன்னா நாம் ஒரு மரபிலிருந்து நம்மை கால ரீதியாக துண்டித்திருக்கிறோம், வாழ்க்கை முறையில் துண்டித்திருக்கிறோம், மரபாக துண்டிக்கவே இல்லை. அப்போ அந்த கவிதையின் வழியாக நான் இந்த கவிதையை புரட்டுகிறேன். ஆனால் 2000 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டேன். நான் சங்க காட்சிகளை பார்க்கிறேன். சங்க இலக்கியத்தில் அதுலேயும் குறிப்பாக இந்த மாதிரி காதலை பாடி இதில் உலக இலக்கியத்திலேயே இவ்வளவு இன்பமான கவிதைகள் தமிழை தவிர எங்கேயும் எழுதப்படவே இல்லை. ஏன்னா நான் சீன இலக்கியங்கள், ஜப்பானிய இலக்கியங்கள் என்னென்னவோ படிச்சிருக்கிறேன். ஆனால் தமிழை போல இப்படி ஒரு காதலையும் நுண்மையையும் பிரிவையும் அதில் வரக்கூடிய வலியையும் அந்த நிலத்தோடு வாழ்வினுடைய நுண்மைகளோடு பொருத்தி பார்த்து சொல்லுகிற பாட்டை பார்க்க முடியாது. இந்த பாட்டு படித்து முடித்த உடனே நற்றினையை தேடி ஒரு பாட்டு படித்தேன். நற்றினையில் ஒரு பாட்டு இருக்கு. ஒரு பெண் சொல்கிறா, நான் அவனை பிரிஞ்சிடுவேன், எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஆனால் பிரிஞ்சால் நான் இறந்துடுவேன். இறந்தால் என்ன நடக்கும்? எனக்கு இன்னொரு பிறவி கிடைக்கும். ஆனால் இன்னொரு பிறவியில் இவனே காதலனாக இருக்க மாட்டான்ல, அதனால் நான் இப்போ போகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறா. என்ன ஒரு கற்பனை பாருங்கள். இறக்கக்கூட, காதலுக்கு இறக்கக்கூட தயாராக இருக்கிறேன், ஆனால் அடுத்த பிறவியிலும் இவனே காதலனாக இருக்கணும். இப்போ காதலினுடைய அந்த ஒரு இசையை தமிழ் மனமும் தமிழினுடைய வாழ்க்கையும் எவ்வளவு விதவிதமாக மீட்டியிருக்குன்னா வியப்பாக இருக்குது. அப்படி ஒரு பாடலில் இருந்து தான் இந்த புத்தகத்தை அவர் தொடங்கியிருக்கிறார். அந்த பாடலில் அவரிடம் இல்லாத இவரிடம் ஒன்று இருக்குது. அந்த வாளின் மீது ஒரு சூரிய வெளிச்சம் படுது. அது ஒன்றும் பண்ண முடியாது. அது அந்த வாழ்க்கைலாம் இப்போ அது ஒரு காவலுக்கு இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய அடையாளமாக நின்றுச்சு. இன்றைய வாழ்க்கை, இன்றைய பெண்கள், இன்றைய கண்ணோட்டத்தில் ஒன்று இருக்குது. என்னென்னா, போன தடைகள், போன சரி தவறுகளுக்கெல்லாம் இங்கே இடம் இல்லை. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, இதை பார்க்குற கவிஞன் இந்த நிகழ்ச்சியை பதிவு பண்ணும்போது முதல்ல என்ன நினைக்கிறான், அப்படி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தவறான முடிவுகள் எடுத்துருவாளோ, ஏதோ செஞ்சுக்கிடுவாளோ. நீங்கள் இல்லை இல்லை, அவ போயிட்டா, என்ன நடந்தது தெரியல, சொல்லாமல் விட்டு விடுகிறது. ஒரு கவிதையினுடைய சிறப்பாக நான் கருதுவதே, கவிதையில் நீங்கள் எல்லாவற்றையும் சொல்ல தேவையில்லை, நீங்கள் காட்டினால் போதும், மிச்சதை நான் எடுத்துக்கிடுவேன். இவருடைய ஒரு கவிதை இருக்கு. பசி மேய்கிறது வயலை, ஒன்றும் அறியாத மாட்டை ஏன் விரட்டுகிறாய். நாம் இவ்வளோ காலம் இந்த காட்சியை பார்த்தோம். ஒரு மாடு மேய்ஞ்சிட்ருக்கு, மேய்கிற மாட்டை உரிமையாளன் துரத்துறான். ஆனால் இங்கே மாடு மேயலை, பசி தான் மேய்து கொண்டு இருக்கிறது. மாட்டுக்கு ஒன்றும் தெரியாது. மாடு அது பாட்டுக்கு இருக்கு, நீ போய் மாட்டை கோச்சிக்கிறியாப்பா அப்படிங்கிறான். எங்கள் ஊரில் சொல்லுவான், அந்த படைத்தவன் நான் கோச்சிக்கிறத விட்டுட்டு மாட்டை ஏன்பா கோச்சிக்கிறேன்னு சொல்லி கேட்பார். ஏன்னா மாட்டை பசியோட படைத்து உணவு கொடுக்காமல் போன தப்பை செய்தது படைத்தவரன் என்றால் அவனல்லப்பா கோச்சிக்கிடணும் அப்படின்னு. வைக்கம் முகமது பஷீர்னு மலையாளத்தில் ஒரு பெரிய ரைட்டர் இருக்கார். அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறார். உலகம் முதல்ல கடவுளால் படைக்கப்பட்ட போது கடவுள் என்ன பண்ணாராம், எல்லா உயிரினங்களையும் படைத்து அழகழகாக அதுக்கு உருவங்களை கொடுத்து சந்தோஷமாக அதை உழவ விட்டாராம். எல்லாம் உழவிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கடவுள் அவங்கள கூப்பிட்டு கேட்டாராம், உங்களையெல்லாம் யார் உருவாக்கினான்? நாங்கள் தான் அப்படின்னு வச்சுக்கலாம். இவர் சொல்லியிருக்காரு, நான் தானேப்பா உங்களை எல்லாம் உருவாக்குனேன், நீ என்ன நீங்கள் தாங்கிறவொன்னே. இல்லை நாங்கள் தான், நாங்கள் சுதந்திரமாக இருக்கோம், எங்களுக்கு கை கால் நல்லா இருக்குது, குரல் நல்லா இருக்குன்னு. அடுத்து அதனுடைய இருப்பிடத்தை வசதியாக ஏற்படுத்தணும்னு நல்ல மரங்கள், கொடிகள், இயற்கையெல்லாம் உருவாக்கி கொடுக்குறாராம். அப்பையும் அந்த கூப்பிட்டு யார் உருவாக்கி கொடுத்தாருன்னா எல்லா உயிரினங்களும் சொல்லி தான் நாங்கள் தான். ஏன் இப்படி எல்லாவற்றையும் கொடுத்தாலும் இவர்கள் நான் தான் சொல்கிறாங்களே, இவர்களை எப்படி உண்மையை புரிய வைப்பதுன்னப்போ வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டுதான், அவர்களுக்கெல்லாம் பசி என்ற ஒன்றை உருவாக்கு அப்படின்னு. எல்லா உயிரினங்களுக்கும் கடவுள் பசியை உண்டாக்குனாராம். உண்டாக்கிட்டு யாருக்கும் உணவு இல்லாமல் பண்ணிட்டாராம். இப்போ பசித்த வயிறோடு எல்லா உயிரினங்களும் வந்து கடவுள் முன்னாடி மண்டிட்டு சொன்னாங்களாம், நீங்கள் தானே எங்களை உருவாக்குனீங்க, நீங்கள் பார்த்து ஏதாவது கொடுங்க அப்படின்னு. உண்மையில் பசி என்ன செய்யும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. பசி 2 செய்யும். ஒன்று என்ன அப்படின்னா, உங்கள் சுய கௌரவத்தை கொல்லும், அதுதான் முதல் வேலை. 2வது, நீங்கள் யார் முன்னால் மண்டியிடக்கூடாது, அவமானப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீர்களோ அவர்கள் முன்னால் கைகட்டி மண்டியிட வைக்கும். பசியினுடைய வரலாறு என்பது உலகினுடைய நீண்ட வரலாறு. அது தமிழ் பசி, மலையாள பசி, ஹிந்தி பசிலாம் கிடையாது. பசித்த மனிதன் உலகில் எல்லா இடங்களிலும் ஒன்று போல இருக்கான், ஒன்று போல நடக்கிறான். பசித்தவனுக்கு ஒரு நியாயம் இருக்கிறது. அந்த நியாயம் பசித்தவனுடைய நியாயம், கொடுப்பவனுடைய நியாயம் அல்ல. அதனால் தான் அவன் பறித்து கொள்ளும் போதும் அதை நீதி என்கிறார்கள். அது அநீதி அல்ல, அவன் உணவை பறித்து கொள்கிறான். ஏன்னா அந்த உணவு இல்லாவிட்டால் வாழ முடியாது. அப்போ இலக்கியம் தொன்று தொட்டு பாடுகிற ஒரு பொருள் ஏதாவது இருக்குது அப்படின்னா பசி தான். நீங்கள் புறநானூறு படித்தால் தெரியும், பசித்த வயிறை இவ்வளவு பாடிய மொழி வேறு மொழி அல்ல.
நான் புறநானூறு படிக்கிற காலத்தில் ஒவ்வொரு முறையும் அதுக்குள்ளாடி இருந்து பசியினுடைய அந்த குரலை கேட்டுகிட்டே இருக்கேன். எவ்வளவு பசித்த உயிரோடு இருந்திருக்கிறாங்கன்னா, நான் நடந்து செல்கிறேன், எனக்கு முன்னால் என் வறுமை போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறான் ஒரு கவிஞன். அப்படின்னா பசி மனிதனை இயக்குகிறது. ஆனால் இங்கே ஒருத்தர் சின்ன கவிதை, ஒரு கூழாங்கல் அளவுக்கு இருக்கக்கூடிய கவிதை. ஆனால் இந்த கவிதை ஒரு காட்சியை சொல்லி பசியினுடைய அந்த வரலாற்று தொடர்ச்சியை அழகாக காட்டுகிறது. என்னென்னா, மேய்ந்து கொண்டு இருப்பது பசிதான், மாடு அல்ல. நீங்கள் இனிமேல் உரட்டும் போது அது நீங்கள் மாடுன்னு நினைச்சிடாதீங்க, அதுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னா, இலக்கியம் என்ன செய்யும் அல்லது கவிதை என்ன செய்யும் அப்படின்னா, எப்போதுமே அது பரிவைத்தான் உருவாக்கும். இலக்கியத்துக்கு ஏதாவது ஒரு பெரிய பங்கு இருக்கிறது அப்படின்னா, இலக்கியம் மனித மனதில் பரிவுணர்வை உருவாக்குவது. பரிவுணர்வு உருவானால் கருணை உருவாகும், கருணையும் பரிவுணர்வும் இருந்தால் அன்பு செய்வீர்கள். இந்த மூன்றும் வேணும்னா இலக்கியம் படித்து தான் ஆகணும். அது நீங்கள் விரும்புகிற கதையாக இருக்கலாம், கவிதையாக இருக்கலாம். அப்போ காட்சிகளை இப்படி மாற்றுகிற போது ஒருவர் அதை எவ்வளவு அழகாக சிறிய சொற்களை கொண்டு சிறிய காட்சிகளை கொண்டே மாற்றுகிறார்னா, இந்த தொகுப்பில் அப்படி நிறைய சின்ன கவிதைகள் அழகாக எழுதியிருக்கார். போன தொகுப்பில் பெரிய பெரிய நீண்ட கவிதைகள் நிறைய எழுந்தார். எனக்கு தனிப்பட்ட முறையில் இந்த தொகுப்பினுடைய சின்ன கவிதைகள் ரொம்ப பிடிச்சிருக்கு. குறிப்பாக இன்னொரு கவிதையை வாசிக்கிறேன். கடல் நிறைய மீன்கள் இருந்தும் ஒரு மீனை மட்டும் எடுத்துக்கொண்டு போய்விட்டது பரவாயில்லை. ஏன்னா உலகில் தன் தேவைக்கு மேலே எதையும் எந்த உயிரினமும் எடுத்துகிட்டு போகிறதே கிடையாது, மனிதனை தவிர. மனுஷன் ஒருத்தன் தான் இன்னைக்கு இல்லை, இன்னும் 10 வருஷம் கழிச்சு என்ன வேணாலும் இப்பயே சேகரிச்சணும்னு முடிவு பண்ணுவான். ஆனால் ஒரு கடல் அளவு மீன் இருந்தாலும் பறவை ஒரே ஒரு மீனை தான் எடுத்துகிட்டு போகுது. இது கவிதை அல்ல, இது ஒரு விழிப்புணர்வு. இந்த விழிப்புணர்வு என்ன செய்கிறது அப்படின்னா, உங்கள் தேவைக்கு மட்டும்தானே உங்களுக்கு எல்லாமே. எதுக்கு நீங்கள் இவ்வளோ ஆசைப்படுறீங்க, எதுக்கு இவ்வளோ விஷயங்களுக்காக நீங்கள் கேட்குறீங்கிறதா இந்த கவிதையை சொல்லுது. இன்னொரு கவிதை. யானை ஆசீர்வதிக்க துதிக்கை, யானையை ஆசீர்வதிக்க கோபுரத்தின் நிழல். என்ன ஒரு அழகான 2 காட்சிகள் பாருங்கள். யானை ஆசீர்வதிக்கிறதுக்கு துதிக்கை இருக்குது, ஆனால் யானையை ஆசீர்வதிக்கிறதுக்கு கோபுரத்தினுடைய நிழல் இருக்கான். நிஜமாகவே நீங்கள் ஆழ்ந்து கவனித்தால் தெரியும், கோபுரத்தின் நிழல் ஒரு யானையினுடைய துதிக்கையை போல தான் நகர்ந்து போயிட்டே இருக்கும். அதை நீங்கள் அனுபவிக்காமல் இப்படி ஒரு கவிதை எழுதவே முடியாது. இன்னொன்று, இந்த காட்சியில் சின்ன காட்சி இருக்குது, ஆனால் நான் படிக்கும் போது எனக்கு முதல் வரி தான் ரொம்ப இருந்தது. எந்த யானையும் யாரையும் ஆசீர்வதிக்க பிறந்ததில்லை. அதை பழகி இருக்கிறாங்க. எப்படின்னா, நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா அதை ஆசீர்வாதம் பண்ண சொல்லி, நீங்கள் காட்டில் போய் பாருங்களேன், ஏதாவது ஒரு யானை அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குமா என்ன? அப்போது யானை கூட மனிதன் என்ன செய்வான்னா, யாசகம் கேட்பான். உலகில் சர்க்கஸ்ங்கிற பேரில் எல்லா விலங்குகளையும் மனிதன் முன்னால் மண்டிட்டு முக்காலியில் ஏற வச்சோம் மனுஷன் தான். காட்டுக்கே ராஜாவாக இருந்தது சிங்கம், அதை ஒரு சைக்கிள் ஓட்ட விட்டான். அதில் ஏறி இந்த சைக்கிள் சிங்கத்தை ஓட்டும். நான் சிறு வயதில் பார்த்தபோதே எனக்கு சிங்கத்தின் மேலே பரிதாபமாக இருந்தது. என்னன்னா, எவ்வளவு பெரிய சிங்கம், அது அசிங்கமான வேலையை செஞ்சிட்ருக்கே அப்படின்னு. ஆனால் இந்த பாடத்தில் ஒரு சின்ன வரி அழகாக வருது பாருங்கள். கோபுரத்தின் நிழல் யானையை இருக்கக்கூடிய ஆசீர்வதிக்கிறதுக்காக இருக்குது அப்படின்னா, திடீர்னு கோபுரம் நிழலில் நம்ம எல்லா ஊர்லேயும் கோபுரத்தை கும்பிடுங்கம்பாங்க, கோபுர நிழலில் இருங்கம்பாங்க. ஆனால் கோபுர நிழல் ஒரு ஆசீர்வதிக்கக்கூடிய கையாக மாறுகிறதுங்கிறது ஒரு அழகான வரி. ஒரு கவிதை இப்படித்தான். நாம் பார்க்காத ஒரு காட்சி அல்லது பார்த்த காட்சி பார்க்காம போயிருப்போம், அதை நமக்கு திருப்பி நினைவுபடுத்தும் போது அந்த கவிதையோடு சேர்ந்து அந்த காட்சி மறக்கவே மறக்காது. நாளைக்கு எப்போவாவது நீங்கள் ஒரு யானையை பார்த்தாலோ கோபுர நிழலை பார்த்தாலோ இந்த கவிதை ஞாபகத்துக்கு வந்துடும். இன்னொரு கவிதை படிக்கிறேன். இது பாருங்க. ஒரு இளம் சடலத்தை தூக்க 4 பேர் வந்தார்கள். வேஷ்டியை இருக்க கட்டி கொண்டார்கள். ஆளுக்கு ஒரு பக்கம் நின்று குனிந்து தூக்கினார்கள். திடுக்கிட்டு தொங்கிய தலையை தன் நிலை மறந்திருந்த தாய் நினைவு மீண்டு ஓடி வந்து தாங்கி தூக்கி நிறுத்தினாள். தாங்கிய தலையை பார்த்தபடி 4வரோடு ஆம்புலன்ஸ் நோக்கி உடன் ஓடினாள். இந்த காட்சியை நம்ம பார்த்துருப்போம். ஒரு இளம் சடலத்தை தூக்கும் போது அந்த தலை விழுகிறத, ஆனால் தலை விழுகும் போது ஒரு அம்மா போய் பிடிக்கிறாள். எனக்கு அந்த பிடிக்கிற காட்சியின் போது தோணுச்சுன்னா, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு தலை நிற்கிறதா என்பது தான் அவள் வாழ்க்கையில் முதல்ல பெரிய விஷயம். குழந்தைக்கு தலை நிற்கணும். இப்போ அவன் குழந்தை இல்லை, இளம் சடலம். ஆனாலும் அந்த தாய் அந்த தலை நிற்கட்டும்னு நினைக்கிறான். அந்த தாயினுடைய இதில் அந்த தலை விழுந்துடக்கூடாது.
அப்போது ஊர் ஒன்றாக நினைக்கிறது, இருந்தாலும் மரணித்தாலும் குழந்தைக்கு தாயினுடைய அதே அன்பு அதே இருக்க. அந்த அம்மா நல்லா எழுதியிருக்காங்க, தன் நிலை மறந்திருந்த தாய், ஆனால் பையன் தலை விழுந்துருச்சுன்னா அந்த அம்மா போய் கை தானே போகுது. நீங்கள் 100,000 முறை சொன்னாலும், அது எவ்வளவு கிளிஷேன்னு சொல்லி ஒழுக்கப்பட்டாலும், இன்னும் சொல்லப்போனால் அந்த சொற்களை சொல்லி சொல்லி கடும்பேறி இருந்தாலும் தாய்மைங்கிறது நிகரே இல்லாதது தான். அதை நீங்கள் இன்னொரு முறை இன்னொரு சொல்லை கொண்டு அந்த உணர்வை, இவ்வளவு பேர் சொல்லிட்டாங்க, பல ஆயிரம் வருஷமாக சொல்லிட்டாங்க, அதீதமாக இருக்குது, என்ன சொன்னாலும் அது அந்த தாய்க்குள்ளாடி இருந்து அவள் எத்தனை முறை அந்த குழந்தையை இருப்பாங்க. நீங்கள் பிறந்த குழந்தையை கையில் ஏந்தி இருந்தால் உங்களுக்கு தெரியும் அதனுடைய தலை சூடு, அந்த பிடரி குழியில் இருக்கக்கூடிய மிருது, இன்னும் சொல்லப்போனால் அங்கே ஒரு துடிப்பு இருக்கும், அதை நீங்கள் கையில் உணர்ந்துருப்பீங்க. ஒரு தாய் தொடர்ந்து உணர்றா. ரஷ்யாவில் ஒரு பொண்ணு எழுதியிருக்கிறா, இந்த பாட்டுக்கு பக்கத்தில் வைக்க வேண்டிய பாட்டு அது. அவள் சொல்கிறா, நீங்கள் ஒரு பெண்ணாக இல்லாவிட்டால் பிறந்த குழந்தையினுடைய காதை தொட்டு பார்க்கவே மாட்டீர்கள், அது மலரை விட அழகானது அப்படின்னு. அப்போது யாரோ ஒரு பொண்ணுக்கு தான் அந்த நெருக்கம் தெரியுது, அந்த பாட்டில் அந்த மாதிரியான ஒரு இடம் வருகிறது. அப்போது சீனுவனுடைய கவிதை உலகம் அப்படிங்கக்கூடியது ஒரு பக்கம் உணர்ச்சி பூர்வமானது, இன்னொரு பக்கம் தெரிக்கக்கூடிய சின்ன சின்ன சமூக தன்னை சுற்றிய உலகம். இதுக்கப்புறம் அப்படி பார்க்காத காட்சிகளை மாறி 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 காட்டுகிற அவருடைய அவருக்குன்னு இருக்கக்கூடிய தனித்துவமான பார்வைகளை கொண்டது. இப்போ ஒரு முழு தொகுப்புலையும் இப்படி நிறைய சின்ன கவிதைகள் நம்ம மனதில் சென்று சேகரமாகி எப்பவும் ஒரு விளக்கு போல எரிஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய கவிதைகளை அவர் எழுதியிருக்கார். அவருக்கு நான் பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். என் விருப்பத்திற்காக நான் இந்த சபைக்கு ஒரு கவிதையை படிக்க விரும்புகிறேன். அது சீனுவனுடைய கவிதை இல்லை, எனக்கு விருப்பமான ஒரு கவிதை. இந்த கவிதை எதை பற்றியது அப்படின்னா, ஒரு பீடியை பற்றியது. பீடி குடிக்கிறாங்க இல்லையா, பீடியை பற்றின கவிதை அது. இதை எழுதியவருடைய பெயர் கல்பற்றா நாராயணன், மலையாளத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கவிஞர். அவர் எழுதியிருக்கார். அந்த கவிதையை தமிழில் ஜெயமோகன் மொழிபெயர்த்து போட்டிருக்கிறார். அந்த கவிதையினுடைய தலைப்பு இன்னும் ஓர் இழுப்பு. பீடி குடிக்கிறவங்க எழுப்பாங்கல்ல, அதான் தலைப்பு. எதையெல்லாம் கவிதை தொடுகிறதோ அதெல்லாமே மைடாஸ் தொட்ட தங்கம் மாதிரி மாறிடுது. அதுதான் ஆச்சரியம். கவிதை ஒரு பீடியை தொட்டா பீடி உடனே கவிதையினுடைய ஒரு பொருளாக மாறிடுது. என்னெல்லாம் உலகத்தில் கவிதையில் எழுதப்பட்டிருக்கு, ஆனால் ஒரு கவிஞன் ஒரு பீடியை பற்றி ஒரு கவிதை இருக்கான். நல்லா பாருங்க. போலீஸ் வருகிறதா என வலம் இடம் நோக்கி இழுப்பதா வீசுவதா என தயங்கிய என்னிடம் குரல் தாத்தி பீடி சொன்னது. இந்த பீடி போலீஸ் வருதான்னு பார்த்து கீழே அணைக்க பார்த்தவனை பார்த்து பீடி சொல்லுதான். இப்படி வெக்கம் கட்டி என்னால் வாழ முடியாது. ஒரு காலத்தில் துணிச்சலின் அடையாளமாக இருந்தவன் நான். தயக்கமே இல்லாமல் வாழ்ந்தவர்களினுடைய உதடுகளில் தான் கனன்றேன். நடுராத்திரிகளும் காட்டு வழிகளும் எனக்கு தெரியும். என் வெளிச்சத்தில் ஒற்றையடி பாலங்கள் துளங்கின. அன்றைக்கெல்லாம் இலக்குகளுக்கு 5ஓ 8ஓ பீடியின் தொலைவுதான். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னா எத்தனை பீடி குடிக்கிறதுங்கிறது தான் அளவு. சுவரெழுத்திற்கும் சுவரட்டி ஒட்டவும் பாட்டு எழுதவும் நான் உடன் இருந்தேன். எங்கெல்லாம் படம் வரைகிறாங்களோ, எங்கெல்லாம் சுவரெழுத்து எழுதுகிறார்களோ, பாட்டு எழுதுகிறார்களோ, அவர்கள் பீடி குடிச்சிட்டே இருந்தாங்க. மாற்றத்திற்கு துணையாக இருந்தேன். கையூரிலும் புல்பள்ளியிலும் கை சுடுவது வரை எறிந்தேன். அங்கெல்லாம் தொழிலாளர்கள் போராட்டம் பண்ண இடம். அங்கே அந்த போராடுகிற தொழிலாளர்கள் கடைசி பீடி இணைகிற வரை போராடினாங்க. நாடக அரங்குகளுக்காகவும் திரைச்சங்கங்களுக்காகவும் நான் துயில் நீத்தேன். அங்கெல்லாம் விடிய விடிய மக்கள் வேலை செய்தாங்க. அவங்க இந்த பீடியை பிடிச்சிருக்கிறாங்க. நான் செயல்படாத அமைப்புகள் ஏதேனும் உண்டா அப்படின்னு கேட்குது பீடி. ஏதாவது ஒரு அமைப்பில் பீடி குடிக்காதவனே ஒன்றாவது இருந்தானா அப்படின்னு. குளிரில் வெயிலில் ஆற்றும் பணிகளின் தன்னந்தனிமையில் என்னை தவிர வேறு யார் துணை இவர்களுக்கு? அன்றெல்லாம் என்னை ஆளை இழுத்து பையன்கள் ஆண் மகன்களாக நான்கள். ஒரு அடலசன் பையன் பீடி குடிச்சானா அவன் பெரிய ஆளாயிட்டான்னு அர்த்தம். திருடி இழுத்த பெண்கள் கூட விடியும் வரை உயர இருமி சாகசமெல்லாம் எளிதல்ல என்று புரிந்து கொண்டார்கள். எல்லா தவறான பாதையிலும் நாங்கள் நடந்தோம், அக்காலத்திய ரயில்களைப் போல. புகைந்த கொல்லியே நான் சொத்தில் பங்கு கேட்டு வேட்டி மடக்கி கட்டி முற்றத்தில் நின்றிருந்த இளைஞனின் கையில் கூட நான் புயர்ந்தேன். சொத்து கேட்டு போய் வீட்டில் சண்டை போட போகிறவங்க கூட ஒரு பீடியோட தான் போய் நின்று சண்டை போட்டான். கூலி கூட்டித்தர கோரி சென்றவனுடைய மடியில் இருந்து நான் அவனுக்கு ஊக்கமளித்தேன். சம்பளம் கேட்டு கூடி சண்டை போட்டவங்களுக்கெல்லாம் தீண்டாமையையும் ஆசாரங்களையும் கூட நான் புகையிட்டு ஓட்டியிருக்கிறேன். இறுதியாக ஒரு இழுப்பு இழுத்த பின்பு நடிகர்கள் மேடையில் நடிக்க சென்றார்கள். நடிகர்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கூட ஒரு கடைசி பீடியை இடிச்சிட்டாங்க.
பார்வையாளர்கள் அரங்கில் பீடி புகைத்தார்கள். தொழிலாளிகள் எங்களை வேலைக்கு எடுத்து சென்றார்கள். எல்லா முடிவெடுக்கப்பட்ட இடங்களிலும் எங்களுக்கும் ஒரு சிறு பங்கு இருந்தது. நீ கொடு என்று வருங்காலத்திடம் கடந்த காலம் கேட்டது. ஒரு புகைக்காக கெஞ்சியவர்கள் உண்டு. நீங்கள் இன்று அனுபவிக்கும் அத்தனை வெற்றிகளுக்கும் எரிந்து அணைந்த நான் இருந்தேன். உண்மைதான், நான் ஒரு கெட்ட பழக்கம்தான். ஆனால் ஆறுதல் இல்லாத மானிடனுக்கு கெட்ட பழக்கங்களைப் போல தோல் சேரும் வேறு தோழர்கள் உண்டா? பிணத்திற்கு காவல் நிற்கும் போலீஸ்காரன், தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட தனி ஆள், பங்கிட எவரும் இல்லாதவன் என்று உறுதியும் சஞ்சலமும் இல்லாதவர்களுக்கு நான் தானே துணையாக இருந்தேன். பலரையும் வேட்டையாடிய அதே சட்டம் இன்று என்னையும் வேட்டையாடுகிறது. பார்த்தாயா, பீடி நிறுவனங்கள் எல்லாம் இன்று வண்ணக் கடைகள் தயாரிக்க தொடங்கிவிட்டன. கேட்கிறாயா அந்த குரலை? இப்படி புகைப்பிடித்து வீணாக்குவதற்கு பதிலாக நீங்கள் ஏன் ஒரு லாட்டரி சீட்டு வாங்கக்கூடாது? ஏன் இந்த மாதிரியான ஒரு சபையில் ஒரு பீடியை பற்றின ஒரு கவிதையை நாம் பகிர்ந்துக்கிடணும் அப்படின்னா, கவிதையினுடைய பாடு பொருள்கள் முன்ன போல எல்லாம் இல்லை. ஒரு காலத்தில் அகம் என்றால் ஆண் பெண்ணை பற்றியது தான் அகம். அகத்துறை பாடல்கள் என்றாலே ஆண் பெண்ணுடைய காதலை பற்றி. இன்று அகம் என்பது ஆண் பெண்ணை பற்றியதல்ல. எல்லாத்த பற்றியும் மனதுக்குள்ளாடி தோன்ற எல்லாமும் அகமாயிடுச்சு. புறம் என்றால் போரையும் வெற்றியும் பாடியது. இன்று அந்த புறம் அல்ல, எல்லா புற நிகழ்வுகளும் பாடிடுச்சு. பொருள் மாறிக்கொண்டிருக்கிறது, பாடுகிற குரல் மாறிடுச்சு. ஒரு பாடலின் வழியாக ஒரு சமூகத்தையே சித்தரிக்க முடியுது. ஒரு சின்ன பீடி, அந்த பீடியினுடைய ஒரு குரலில் ஒரு கேரள சமுதாயத்தினுடைய ஒரு 100 வருட வாழ்க்கையை ஒருவரால் எழுதிட முடியுது. முடிகிறதோட அதுக்குள்ளாடி கேலி இருக்குது, கிண்டல் இருக்குது, சமூகத்தினுடைய பங்கு இருக்குது. இந்த பீடி புகைத்தவர்கள் எல்லாம் எளிய மனிதர்களாக இருந்தார்கள். அவர்கள் போராடினார்கள். அவங்க சம்பள உயர்வு கேட்டாங்க. கடைசி நிமிடம் வரை மேடையில் நின்று நடித்தார்கள். ஆனால் அவர்களிடம் ஒரு பீடி இருந்ததுங்கிற ஒரு சாட்சியம் போல இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு பண்பாட்டில் அது மோசமான பொருள் தான், பீடி தான், கெட்ட பழக்கம் தான், அது ஒத்துக்கிடுது. ஆனால் என்னை தவிர அவர்களுக்கு வேறு யார் துணை நின்றீர்கள்னு கேட்குது. அப்படின்னா அது ஒரு பீடியினுடைய குரல் அல்ல, அல்லது பீடி குடிப்பவனுடைய வாழ்க்கையை சித்தரிக்க குரல் அல்ல. எந்த ஒரு அற்ப பொருளை கொண்டுமே ஒரு சமூகத்தினுடைய நூற்றாண்டை காட்டிவிட முடியும். அதுதான் கவிதையினுடைய வல்லமை. அந்த கவிதைக்காக நாம் ஒன்று கூடியிருக்கோங்கிறதுல மகிழ்ச்சி. இந்த தருணத்துக்காக நன்றி தெரிவித்து விடுகிறேன்.